இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய காலேஜ் ரோட் அப்படின்ற ஒரு த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஓடும் ரயில் கொள்ளையடித்த நபர்கள் அப்படின்ற மாதிரி ஃபிளாஷ் நியூஸாக ஒரு திருட்டு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இதை கண்காணிக்கணும் அப்படின்றதுக்காக மாறன் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் களத்தில் இறங்குறாரு. ஒரு 5 வட இந்திய கும்பல் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 4 பேரை நாங்கள் ஃபைன் பண்ணிட்டோம். கடைசியாக இருக்க அந்த கும்பல் தான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பிரஸுக்கு பேட்டி கொடுக்க இந்த சீன் இதோட கட்டாயி ஒரு பேங்க்ல காமிக்கிறாங்க. தனக்கு எஜுகேஷனல் லோன் வேணும் அப்படின்னு ஒரு நபரும் டீ கடையை டெவலப் பண்ணணும், ஒரு 50,000 ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு மாதிரி இன்னொரு நபரும் லோன் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற நபர் 2 பேருக்குமே கிடையாது போங்கடான்னு சொல்ல அந்த எஜுகேஷன் லோன் கேட்டார் இல்லையா, அவர் மட்டும் சோகமா வெளியே வராரு. நிறைய பேங்க் ஏரியாங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீன் இதோட கட்டாயி படத்தோட ஹீரோவான அஜய் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, அதாவது பணக்காரங்க மட்டும்தான் படிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில சைபர் செல்ல பத்தி ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாரு. அங்க அட்மிஷனுக்கு போனா ஒரு 8 லட்சம் பணம் கட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த பணத்தை கட்டணும் அப்படின்ற மாதிரி பேங்க்குக்கு போகணும். அதுக்கு முன்னாடி இவரோட ரூமுக்கு போறாரு. அங்க பாத்தீங்கன்னா இவரோட ரூம்மேட்டான அருள் அப்படின்ற ஒருத்தரை சந்திக்கிறாரு. 2 பேரும் பேசிக்கிறாங்க. பணம் கட்டணும் இல்லையா, அதுக்காக பேங்க்குக்கு போக அங்க இருக்கிறவங்க கூட பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து முகத்தை எல்லாத்தையும் முடிக்கிட்டு ஒரு 5 பேர் பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல கண்ணும் கையுமா வேகமா உள்ள என்டர் ஆகுறாங்க. ஒருத்த நகரக்கூடாது, நகர்ந்தீங்கன்னா எல்லாரையும் சுட்டுடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டி அங்க ஒரு மேனேஜர் இருப்பாரு. அவரை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு போக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாக்குறாரு. ஏன்னா திருடங்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. இந்த சீன் இதோட கட் ஆகுது. அந்த இடத்துல கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு, நிறைய பணங்கள் நகைகள் எல்லாம் திருடு போயிருச்சு அப்படின்னு மாதிரி மாறன் சொல்லியிருந்தா இல்லையா, அவர் அந்த இடத்துக்கு வந்து ஃபுல்லா செக் பண்றாரு. அந்த மேனேஜர் கிட்ட விசாரிக்கும் போது அந்த மூஞ்சை நான் பாக்கலன்னுட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டயும் யாராவது தெரியுமா, அவங்க மூஞ்சை யாராவது பாத்தீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ கையை தூக்குறாரு. நான் இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த நபர் மேனேஜரை கூப்பிட்டு வெளியே போனதும் சாவி எடுக்கணும் அப்படின்னு மாதிரி உள்ள வந்தான். அப்போ அவனோட முகத்தை நான் பார்த்தேன் சார், என்னால் அடையாளம் காட்ட முடியும்னு சொல்ல ஹீரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இவர் அங்கிருந்து அனுப்பி விடுறாங்க. ஆனால் அப்படியே கட் பண்ண இவரோட ரூம்மேட் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல, எதுக்குடா உனக்கு இந்த வேலை, நாளை பின்ன ஏதாவது ஆச்சுன்னா யாரா அவனுக்கு பார்த்துப்பான்னு சொல்ல இவர் மறுக்கிறாரு. ஒரு பொது சேவை தானே, பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இந்த கேஸ்ல இன்வால்வ்டா இருக்க மாறனை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது லீட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு புது கேஸா இருக்கு, இதுக்கு முன்னாடி பண்ணவங்க இதை பண்ணல அப்படின்னு மாதிரி, இதுக்கு முன்னாடி இந்த திருட்டு கேஸ் எல்லாம் மாட்டிருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாரும் பிடிச்சி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கொள்ளையடிக்கப்பட்ட மேனேஜர் கிட்ட கேட்கும் போது எதுவுமே பதிவாகல, எல்லாத்தையும் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ற பத்தி. இதனால மும்முரமா களத்துல இறங்குறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோயினான கிரண் அப்படின்றவங்களையும் அவங்களோட ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்களும் ஹீரோ படிக்கிற அதே காலேஜ் தான். காலேஜுக்கு போக கட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்டே ஒரு காலேஜ் போனாரு. முதல் நாள் இல்லையா, இவரோட ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சப்மிட் பண்றாரு. கொஞ்சம் நண்பர்கள் சேர்றாங்க. அந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர் போன் பண்ணி இந்த மாதிரி நாங்க ஒரு 4-5 பேரை பிடிச்சிருக்கோம், அடையாளம் காட்ட வர முடியுமான்னு சொல்லிட்டு போக இந்த விஷயத்தை இவரோட நண்பர் கிட்ட சொல்லிட்டு கிளம்ப அவர் ஒரு மாதிரி ஒரு முறைச்சிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு மாதிரி கட் பண்ண போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒரு 4-5 பேரை நிக்க வச்சுட்டு இதுல யாராவது அந்த நபர் இருக்காரான்னு செக் பண்ணி பார்க்க இவர் எல்லாத்தையும் பாக்குறாரு. யாருமே இல்ல அப்படின்ற பதில் தான். கட் பண்ணா இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு காலேஜுக்கு போறாரு. அங்க இவருக்காகவே ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்துட்டாங்க. அவங்க கூட சேர்ந்து காலேஜ் வந்த புதுசுல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாம் ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரக்கு அடிக்க இவர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் இவரோட வீட்டுல உட்காந்து கோடிங் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, அதாவது இவரோட ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மர்ம நபர் பாத்தீங்கன்னா இவரே பார்த்து இவரோட வீட்டுக்குள்ள என்டர் ஆகுற மாதிரி இருக்கும். இவரு வேகமா ஓடி போக அந்த நபர் அங்கிருந்து காணாம போயிட்டு, அந்த நபர் யாரு என்ன ஏது அப்படின்னு எதுவுமே தெரியல. கட் பண்ணி போலீஸ் ஆபீசரே காமிக்கிறாங்க. இந்த கேஸை பத்தி ஏதாவது லீட் கிடைக்கும் அப்படின்றதுனால சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா காரையும் செக் பண்ண சொல்றாங்க. சஸ்பீசியஸா ஏதாவது இருந்தா உடனடியா தகவல் கொடுக்கணும்னு சொல்ல ஒரு ரெட் கலர் ஷிஃப்ட் காரை கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அதுல இருக்க ஃபிங்கர் பிரிண்டையும் அந்த பேங்க்ல கொள்ளையடிச்சும் போது இருந்து இல்லையா, அந்த ஃபிங்கர் பிரிண்டையும் ஒண்ணு வச்சு பார்த்து ரெண்டுத்தையும் பண்ணது ஒரு ஆள் தான். இந்த கார் அவங்க தான் பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த காருக்கு சொந்தக்காரரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் காரை காணும் அப்படின்ற மாதிரி 1 மாசத்துக்கு முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இது எல்லாத்தையும் வச்சு மாறன் பாத்தீங்கன்னா ஒரு அசம்ஷனுக்கு வராரு. அவங்க இந்த மாதிரி ஐடி செக்டார்ல வேலை செய்யறவங்களோட காரை தான் தூக்குறாங்க. ஏன்னா அவங்க தான் 8 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரம் வரல வேலை செய்யறவங்க. சோ அவங்களுக்கு கார் காணாம போயிருச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10 இல்ல 12 மணி நேரம் ஆயிடும். இதை பயன்படுத்தி தான் அவங்க இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ ஏரியால ஏதாவது சஸ்பீசியஸா கார் நின்னுச்சு அப்படின்னா அது கண்டிப்பா அந்த திருட்டு கும்பலோட வேலையா தான் இருக்குன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஹீரோட நண்பர் அருள் இருக்கா இல்லையா, அவர் ஒரு ரெட் கலர் புதுசா ஷிஃப்ட் கார்ல என்டர் ஆகுறாரு. நமக்கு இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி சந்தேகத்தை கொடுக்குது. வந்த இவரும் நம்ம ஹீரோ எங்கன்னு கேட்க கட் பண்ணி அவரை காமிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட், அதாவது அவர் பண்ண ப்ராஜெக்டால தான் இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியில ஒரு சீட்டே கிடைச்சிருக்கும். அந்த ப்ராஜெக்டை பத்தி இவரோட ப்ரொஃபசர் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அவரும் பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கொடுத்து இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரு. ஆனா அதே சமயத்துல இவரோட ரூம்மேட் அருள் இருக்கா இல்லையா,
அவரோட கசினா தான் பாத்தீங்கன்னா ஹீரோயினான கிரண் இருப்பாங்க. இதனால ஹீரோக்கு இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. கட் பண்ணா இந்த கேஸ்ல லீட் கிடைக்காதா அப்படின்னு மாதிரி தேடிக்கிட்டு இருக்க மாறனை காமிக்கிறாங்க. நடந்த இந்த எல்லா சம்பவங்களையும் வச்சு செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா அது கூடவே பக்கத்துல இருக்க சிசிடிவி கேமரால கூட பாத்தீங்கன்னா ஒன்னும் பதிவாயிருக்காது. சோ கண்டிப்பா அந்த பேங்க்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதுக்கு உதவி இருக்கணும். அது யாரா இருக்கோ அப்படின்னு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கட் பண்ணி ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்கள பாத்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு கூட்டு போயிட்டு இருப்பாரு. இதனால இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தனியா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள காதல் வளருது அப்படின்னு மாதிரி இந்த விஷயத்த ஒரு சாங்லயே காமிக்க இந்த சீன் இதோட கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அப்பா அப்படின்னு மாதிரி ஒருத்தரை காமிக்கிறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேங்க்ல மேனேஜர் போஸ்டிங்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த பேங்க்குக்கு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு நபர் எஜுகேஷன் லோன் வாங்கணும் அப்படின்னு மாதிரி அலைஞ்சிருந்தா இல்லையா, அவர் வர மாதிரி காமிக்கிறாங்க. எல்லா பேங்க்லயும் நான் ஏறி இறங்கிட்டேன், எங்கேயுமே எனக்கு லோன் தர மாட்டேன்றாங்க, எனக்கு எதுவும் சொத்து இல்ல அப்படின்றதுனால ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அங்க இருக்கிற ஸ்டாஃப் கூட சண்டை போட இதை மேனேஜர் பாக்குறாரு. உனக்கு என்னப்பா உதவணும் அவ்வளவுதானப்பா, அதுக்காக தானப்பா நாங்க இருக்கோம் அப்படின்னு ஒரு 5 லட்சம் வரலையும் என்னால லோன் தர முடியும், அதுவும் எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லாம. ஆனா அதை கட்டுறதுல தான் உனக்கு அடுத்த லோனு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு ஃபார்மை கொடுக்குறாரு. 15 நாள் கழிச்சு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புறாரு. இதை கேட்டதும் அந்த மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவரை காலில் விழுந்து வணங்கிட்டு லோன் கிடைச்சிரும் அப்படின்ற நம்பிக்கையில அங்க இருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட கேங் இருக்காங்க இல்லையா, கொஞ்ச நாள் தனியா போய் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக குரூப்பா ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சந்தோஷமா இருக்க அது சமயம்னு பார்த்து ஒரு முகம் தெரியாத நபர் பாத்தீங்கன்னா ஹீரோவை அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த விஷயத்த பார்த்த எல்லாருமே யார் அது, யாராவது அடிக்கிறா அப்படின்னு மாதிரி ஓடி வந்து தடுக்கலான்னு பார்க்க அந்த நபர் ஓடி போயிட்டாரு. பயந்து போனவங்களும் இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம், அந்த பேங்கிங் ராபரி கேஸ்ல இருந்து இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, கண்டிப்பா இதை மாறன் கிட்ட எடுத்துட்டு போகணும்னு அவர்கிட்ட போய் ஷேர் பண்ண அவரு இங்க இருந்து டீடைல்ஸ் யாரோ கசி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன், உனக்கு கண்டிப்பா நான் உதவுறேன்பான்னு ஒரு கான்ஸ்டபிள் கூடவே அனுப்பி வைக்க இன்னொரு பக்கம் கட் பண்ணி அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பேங்க் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற மேனேஜரை போய் பாக்குறாரு. அந்த மேனேஜர் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சொல்லாத விஷயத்த ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வேலாயுதம் அப்படின்ற ஒருத்தன் வேலை செஞ்சான், அவன் ஏடிஎம் கார்டுல சில ஸ்கேம்ஸ் எல்லாத்தையும் பண்ணி கஸ்டமரோட ஐடியா திருடுறான் அப்படின்னு மாதிரி அவனை நாங்க டெர்மினேட் பண்ணிட்டோம், மேபி அவன் பண்ண வேலையா கூட இருக்கலாம், எனக்கு அவன் மேலதான் சந்தேகமா இருக்குன்னு சொல்ல இவரும் அட்ரஸ வாங்குறாரு. அவனை முழு நேரமா ஃபாலோ பண்ணணும்னு கிளம்ப அவன் பாத்தீங்கன்னா ரொம்ப சஸ்பீஷியஸா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். என்னமோ மாதிரி நடந்துகிட்டே எல்லா காரையும் தொட்டு தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். இதனால ஒரு காரத்தோட போகும்போது அவனை சுத்தி வளைச்சி ஒழுங்கு மரியாதையா சொல்லிட்டு எந்த பேங்கோட அடுத்து கொள்ளையடிக்க போறேன்னு கேட்க, பேங்கா சார், நான் பேங்க்ல வேலை செய்யறேன் சார், லோன் கட்டாம இருக்கு, அதனாலதான் இந்த வண்டியை தூக்க வந்தேன்னு சொல்ல இவங்களுக்கு பல்பு. ஆனா அந்த சமயத்துலதான் மாறனுக்கு ஒரு போன் வருது, இன்னொரு பேங்க கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்றது. பயங்கர அப்செட். வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. முதல்ல ஒரு பேங்க கொள்ளையடிச்சாங்க இல்லையா, அதே பேட்டர்ன்ல தான் இதுவும் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதும் பயங்கர ஷாக்கு. அது கூடவே அங்க இருக்க எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறாரு. மேனேஜருக்கு பயங்கர அடிபட்டு கீழே விழுந்து போய் கிடப்பாரு. அவரை தூக்கி உட்கார வச்சு உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே, நீங்க அவனை பாத்தீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க அவரும் தீர்மானமா நான் அவனை பார்த்தேன் சார், அவனோட முகம் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்ல ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் அவரை வச்சு வரைய ஆரம்பிக்கிறாங்க. அது முழுமையா அந்த படத்தை வரைஞ்சு முடிச்சதும் அங்க இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா இவர் தான் அது அப்படின்னு மாதிரி கன்ஃபார்ம் பண்ண உடனே அங்க இருக்க மாறனும் ஹீரோக்கு போன் அடிக்கிறாரு. இங்க வந்து ஒரு நபரை கன்ஃபார்ம் பண்ண முடியும் பாப்பான்னு கேட்க வேகமா வந்து பாக்குறாரு. பார்த்த உடனே ஷாக்கு, சார் இவன் தான் சார் அன்னைக்கு வந்தான், இவனே தான் சார் அது சொல்ல ஒரு வட இந்திய நமக்கு காமிக்கிறாங்க. இவன் தான் இதுக்கு பின்னாடி இருக்கானா, இவன் எங்க இருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும்னு நம்ம மாறன் நின்னுகிட்டே இருக்காரு. இதோட கட்டாயி இவனை பத்தின விஷயங்கள் எடுக்க ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவன் யாரு என்ன அப்படின்றது தெரியாது, ஆனா இவனோட உருவம் தெரியும் இல்லையா, இதனால ஊர் முழுக்க ஏன் தமிழ்நாடு முழுக்க இவனை பத்தி அடிச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. பணம் கொடுக்கறோம், இவனை பத்தி துப்பு கொடுத்தா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் இவனை பத்தி செய்திகள் தான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வருது. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. இவர் அவங்க கூட சேர்ந்து ஜூஸ் எல்லாத்தையும் குடிச்சு கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து இவரோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அதை தேட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு காணோம், வீடு முழுக்க தேடிட்டாரு, எங்க போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி பயங்கர அப்செட்ல நின்றுகிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கீழே விட்டுட்டாரு அப்படின்னு ஞாபகம் வருது. இதனால முதல் முறையா சரக்கு எடுத்து ஃபுல்லா குடிச்சு மட்டை. அடுத்த நாள் இவரோட ப்ரொஃபசர் பாத்தீங்கன்னா இவரை பயங்கரமா திட்டுறாரு. அது எவ்வளவு வேல்யூ தெரியுமா, அந்த ஒரு அப்ளிகேஷன் கிடைக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட இவரோட நண்பரும் சார் அதை நான் தான் தொலைச்சேன், இது ஒரு வாட்டி மட்டும் ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்க ஒரு 2 நாள் பொறுங்க, மறுபடியும் மெயில் போட்டு அப்ளிகேஷனை வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்ப. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம இந்த ப்ராஜெக்ட முடிக்கணும், ஆனா அது மூலமா பல அச்சீவ்மெண்ட்ஸ் அடையணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தோம், அந்த பொண்ணு பின்னாடி போய் இது எல்லாத்தையும் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை கம்ப்ளீட்டா மறுக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்க பேசணும் அப்படின்ற மாதிரி கிட்ட வந்தாலும் இவர் மூஞ்ச காட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிக்கிட்டே இருக்க அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா அதே சமயத்துல அருள் இருக்காரு இல்லையா, அவரும் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லியிருந்தா இல்லையா, அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா போகணும் அப்படின்றது ஆசை. அதுக்கான வேலைகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதனால அருளை கழட்டி விட
இவருக்கு மனசு கஷ்டம். 2 பேரும் மனசு கஷ்டத்துல இருக்க மாதிரி காமிச்சு இங்க ஒரு சோக பாட்டு. அது இதே போல இன்னொரு சைடு மாறனை காமிக்கிறாங்க. இந்த கேஸ் எது இருக்கு ஒண்ணுமே கண்டுபிடிக்கலையே மாறன் அப்படின்ற மாதிரி இவரோட சீனியர் ஆபீசர்லாம் பிடிச்சி இவரை பயங்கரமா திட்ட சிட்டி முழுக்க காவலை பலப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஏதாவது சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டிஸ் தெரிஞ்சா உடனடியா சொல்லுங்கன்னு சொல்ல அவங்க ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க. ஒரு ஷிஃப்ட் காரை பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்றாங்க, கருப்பு கலர். அதை சுத்தி எந்நேரமும் ரோந்துல இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா இதுதான் அவங்க பயன்படுத்த போறாங்கன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும் அப்படின்னு நோக்கத்துல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பணம் தேவை. இதனால இவங்க கிட்ட வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்க, நான் இப்ப உங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 5 ஸ்டூடெண்ட்டுக்கு பணம் கொடுக்க முடியாம போகும், இருந்தாலும் பரவாயில்லமா நீ என் பொண்ணோட ஃப்ரெண்டா போயிட்டு நான் உனக்கு பண்ணி தரேன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கிளம்புறாங்க. ஹீரோ மட்டும் நான் உள்ள வரல வெளியவே இருக்க அப்படின்ற மாதிரி வண்டிக்கிட்டே நின்றுட்டுறாரு. இப்ப அப்படியே உள்ள காமிக்கிறாங்க. 15 நாள் கழிச்சு வந்தா எஜுகேஷன் லோன் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சாங்க இல்லையா, அந்த நபர் உள்ள போக. ஆனா இப்போ எஜுகேஷன் லோன் தர நிலைமையில இல்ல. ஏன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. இதனால உனக்கு ஏதாவது சொத்து இருக்காப்பா, அன்னைக்கு சொல்றப்போ அந்த மாதிரிலாம் தேவைப்படல, ஆனா இன்னைக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்ல எதிரில் இருக்க ஒரு செம்ம கடுப்பாயிட்டு, என்ன சார் ஆசை காட்டி காட்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன வேற எதுக்காக கேட்டோம், படிக்க தானே சார் கேட்கிறோம், கமிஷன் வாங்கிட்டு கவர்மெண்ட் பணத்தை தானே தர போறீங்க, அதுல உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்ல இவர் கடுப்பாயிட்டார். கொஞ்சம் ஈடு கொடுத்து பேசினா நீ லா பாயிண்ட் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறியா, ஒழுங்கு மருதே எங்க இருந்து போயிடு, உனக்கு பணமும் கிடையாது ஒன்னும் கிடையாது அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவரை தரன்னு வெளியே எடுத்துட்டு போய் தள்ளுறாங்க. கோவத்தோட உச்சகட்டத்துக்கே போனவர் படிக்க தானே சார் லோன் கேட்கிறோம், இது எதுக்கு எங்களை இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றீங்க, நீங்க யாருமே படிக்கணும் லோன் கேட்டு வராதீங்கடா அப்படின்ற மாதிரி உக்கிரமா பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவரோட தோள்கள்ல தட்டி கொடுக்குறாரு. ஏதோ விஷயத்த ஷேர் பண்ற மாதிரி போக இந்த சீன் இதோட கட்டாயி உள்ள காமிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரதாமா செய்யும், ஆமா உங்களோட ஃபார்மை கொடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அந்த லோனை கொடுத்து அனுப்ப இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. ஆனா அப்படியே கட் பண்ணி ஒரு காரை ஃபுல் டைமா மானிட்டர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த கார் மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதனால மாறணும் வேகமா அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. காருக்குள்ள இருக்கிறவங்களை காமிக்கிறாங்க. அந்த திருட்டு கும்பல் இருக்கு இல்லையா, அவங்கதான் முகத்தை எல்லாத்தையும் முடிக்கிட்டு நேரா ஒரு பேங்க்ல இறங்குறாங்க. அந்த பேங்க் வேற எதுவும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட அப்பா ஒரு பேங்க்ல வேலை செய்யறான்னு சொல்லியிருந்தா இல்லையா, அந்த பேங்க் தான் அது. உள்ள நுழைஞ்ச திருடங்களும் எல்லாரும் அமைதியா இருங்கன்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து மேனேஜர் பக்கத்துல நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா அருள், அவர் இருக்காரு. அவர் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சின்ன காதல் இருக்கு, அதை ஹீரோயினோட அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா இவர் வந்த நேரம் தப்பு. அந்த பேங்க் கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட பாத்தீங்கன்னா வசமா மாட்டிக்கிறாரு. உள்ள கண்ணோட வராங்க. இதை பார்த்துதான் அருள் பாத்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போடணும் அப்படின்னு மாதிரி போக எதிரில் இருக்க நபர் இவங்களை சுடணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா முடியவே இல்லை. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. உன்னை யாரா இங்க வர சொன்னா அப்படின்ற மாதிரி மாஸ்க கழிட்டு ஒரு பயங்கர ட்விஸ்ட். இந்த கொள்ளைகள் எல்லாத்துலயும் ஈடுபட்டுக்கிட்டது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவான அஜய் தான். அண்ட் இவரோட உண்மையான பேர் பாத்தீங்கன்னா அகிலன் அஜய் கிடையாது. இவரை பார்த்துதான் அங்க இருக்க இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக்கோட நிக்கிறாரு. இவருக்கு அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. எதுக்காக இதை பண்ணாரு அப்படின்ற மாதிரி. தேனியில ஒரு சின்ன கிராமத்துலதான் பாத்தீங்கன்னா ஹீரோவும் அவரோட நண்பர்களையும் காமிக்கிறாங்க. +2ல நிறைய மார்க் எடுத்து பிடிச்ச படிப்பை படிக்கணும் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு செலக்டடான காலேஜ்ல படிக்கணும் ட்ரை பண்றாங்க. அதுக்கு பணம் தேவை இல்லையா, அதனால எஜுகேஷன் லோன் அப்படின்ற மாதிரி பேங்கா போக உங்களுக்கு எந்த சொத்தும் இல்ல தர முடியாது அப்படின்ற மாதிரி முக்காவாசி பேர் துரத்தி அடிக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு பேங்க்காரர் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் லோனை கொடுக்குறாரு. தம்பி நீங்க நல்லபடியா படிக்கணும், 3 வருஷம் கழிச்சு இந்த லோன் அடைச்சுக்கோங்கப்பான்னு சொல்ல இவங்களும் அந்த நம்பிக்கையில படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. காலேஜ் முடிஞ்சா கட்டினா போதுன்னு இருக்கு இல்லையா, அது சுத்தமான போய். இந்த கடனை கொடுத்தவர் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாசத்துல நீங்க லோனை கட்ட ஆரம்பிக்கணும், கேட்கிற இடத்துல எல்லாம் சைன் போட்டு கொடுத்தீங்கல்ல, அதுல என்ன இருக்குன்னு படிச்சிருக்கணும், 13% நீங்க லோனு கட்டி ஆகணும், 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு 3 லட்சம் கிட்ட நீங்க கட்டிதான் ஆகணும் அப்படின்னு எல்லாம் சொல்ல பாக்குன்று. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோட நண்பர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்ற கனவை விட்டுட்டு இந்த கடன் அடிக்கணும் அப்படின்றதுக்காக கூலி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்கு தெரியாம. ஆனா ஹீரோட அப்பா தான் பையன் படிச்சு 4 பேருக்கு உதவணும் அப்படின்றதுக்காக அந்த பணத்தை பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கட்டிட்டு இருப்பாரு. இதனால எந்த பிரச்சனையும் இல்லாம ஹீரோ மட்டும் காலேஜுக்கு போற சூழல், இவரோட நண்பர்கள்லாம் வேலைக்கு போற சூழல். எவ்வளவோ சொல்லி நானும் வேலைக்கே வந்துடுறேன், கடன் அடிக்கிறதுல இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஆனா இவரோட நண்பர்கள் கண்டிப்பா நீ படிக்கணும், நீ படிச்சு ஒரு 4 பேரை படிக்க வைக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஊக்கத்தை கொடுத்து படிக்க வச்சிருப்பாங்க. யூஜி முடிக்கிறாரு. இப்போ இதுக்கும் மேல சேரணும், இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது தான் இவரோட ப்ராஜெக்டை பார்த்து அந்த பெரிய யூனிவர்சிட்டியில அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கும். இதனால இவரோட நண்பர்கள் எல்லாமே நீ எப்படியாவது அங்க போய் படிக்கணும், அதுதான் நம்ம எல்லாத்துக்குமே நல்லது அப்படின்ற மாதிரி வற்புறுத்தி அனுப்பி வைப்பாங்க. இவர் மெரிட்ல சீட்டு கிடைச்சிச்சுன்னு போனா அங்க மெரிட்டே இருந்தாலும் 8 லட்சம் கட்டணும், அப்படி இல்லைன்னா நீங்க 18 லட்சம் கட்டணும் அப்படின்னு நம்மளாம் சொல்ல 8 லட்சத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஊருக்கும் திரும்பி போக மனசு இல்லாம மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த
அந்த லோன்ல எஜுகேஷன் லோன்ல போய் விழ ஆரம்பிக்கிறாரு ஒரு பேங்கா ஏறி. இந்த விஷயங்களை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அண்ட் இது கூடவே இவரோட ப்ராஜெக்ட் இந்த மாதிரி தான் ஈஸியா என்னால சைபர் சைன் மூலமா இது எல்லாத்தையுமே ஹேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை காமிக்க இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்க மேனேஜர் நோட் பண்றாரு. அண்ட் அப்படியே கட் பண்ணி ஊர்ல காமிக்கிறாங்க. கூலி வேலைக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க கல்லூரிக்கு போக கிடையாது அப்படின்ற விஷயம் அவங்களோட எல்லா ஃபேமிலிக்கும் தெரிய வருது. பயங்கர சோகத்துல இருக்காங்க. அது இங்க இருந்து கட்டாயம் மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்டே வருது. அந்த மேனேஜர் இவரோட ப்ராஜெக்ட நோட் பண்ணார் இல்லையா, ஒரு 3 பேர் சேர்ந்து இவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுலதான் ஹீரோயினோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இருப்பார். ஆனா ஒரு 3 பேங்க் கொள்ளையடிச்சாங்க அப்படின்னு மாதிரி இருக்க அந்த 3 பேங்கோட மேனேஜரும் அங்க இருப்பாங்க. உன்னோட ப்ராஜெக்ட் எல்லாம் நான் பார்த்தேன்பா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கடன்ல இருக்காங்க அப்படின்னு மாதிரி நாங்க கேள்விப்பட்டோம். இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. நீ உருவாக்கி இருக்க இந்த ஃபெசிலிட்டி மூலமா எங்க 3 பேர் பேங்கையும் கொள்ளையடி, எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம். அதுல ஒரு பங்கு உனக்கும் உன்னோட நண்பர்களுக்கும் தரேன்னு சொல்ல இதை கேட்டது இவரால் தாங்கிக்கவே முடியல. படிக்கணும் அப்படின்னு தான் நான் வந்தேன், இதை மாதிரி செஞ்சுதான் படிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அங்க இருந்து வேகமா கிளம்ப கட் பண்ணி ஊர்ல காமிக்கிறாங்க. பணத்தை கட்டல, பணம் கட்டாதவங்க இவங்க தான் அப்படின்னு ஒரு பேனர் அடிச்சு குடும்பத்தோட பாத்தீங்கன்னா எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டாங்க. இதை பார்த்ததும் அங்க இருக்க எல்லாரும் வாயில வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு என் பையன் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டானே அப்படின்னு மாதிரி அழுதுகிட்டு இருக்கு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு ஃபேமிலி தற்கொலை பண்ணிக்கிட்டு இன்னொரு ஃபேமிலியில கடன் வாங்கின நபரே பாத்தீங்கன்னா தற்கொலை பண்ணிக்கிறாரு. ஊர் மொத்தமும் சோகத்துல இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ ஊருக்கு வராரு. வந்து பார்த்ததும் இவ்வளவு பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த பேங்க்காரங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையும் அப்படின்னு மாதிரி இவரும் இவரோட நண்பரும் பயங்கர சோகத்துல இருக்கும்போது தான் இறந்து போன இவங்க நண்பர்கள்ல ஒருத்தர் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி பேங்க்காரங்களை நம்ம படிக்கணும் அப்படின்னு தான் லோன் வாங்கணும், ஆனா வட்டி மேல வட்டி போட்டு நம்மள சாகடிச்சிட்டு இருப்பானுங்கடா போலீஸ் அப்படின்னு மாதிரி பெரிய பெரிய விஷயங்களா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் அகிலனோட படிப்பை நிறுத்திட வேண்டாண்டா அப்படின்னு மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு தற்கொலை பண்ணிருப்பாரு. இதை பார்த்தது ஹீரோ பயங்கரமா அழுதுகிட்டே இருக்க அந்த சமயம் பார்த்து ஊர்ல இருக்க ஒரு 4-5 பேர் வராங்க. ஆனா எஜுகேஷன் லோன் எடுத்து படிக்கலாம்னு பாக்குறோம், ஆனா இந்த மாதிரி நடக்கிறதால எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்ல ஹீரோ பட்டுன்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. எல்லாரையும் நிறுத்த சொல்லி உங்க எல்லாத்துக்கும் படிப்புக்கு தேவையான எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்டான்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. சோ இது எல்லாமே பின்னாடி இருக்கிறது ஹீரோ தான். அண்ட் முதல் கொள்ள நடக்கும் போது ஹீரோ சாட்சியை பார்த்தாரு அப்படின்னு மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஃபேக். அந்த மாறனை தசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் இவர் போடுற பிளான். அந்த கொள்ளையடிக்கப்பட்ட 3 பேங்க்ல இருக்க மேனேஜர்ஸும் நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க தான். அதனாலதான் அவங்களும் பாத்தீங்கன்னா இவருக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. மாறனை குழப்பி விடணும், அவரை இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்னு மாதிரி. ஆனா அதையும் தாண்டி ஹீரோவை அடிக்கிற மாதிரியும் ஹீரோ வேற ஃபாலோ பண்ற மாதிரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க இல்லையா. அண்ட் இது கூட அருள் பார்த்திருப்பாரு. அருள் மூலமா நம்ம மாறனை கொலை பண்ணும் அப்படின்றதுக்காக போட்டதுதான் இது. இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு 300 பேர் கிட்ட படிக்க வச்சுட்டு இருக்கேன். என்னால முடிகிற வரையும் நான் படிக்க தாண்டா வைக்க போறேன். இந்த இடத்த போலீஸ் சுத்தி வளைச்சிட்டாங்க, எனக்காக ஒரே ஒரு உதவி பண்றியா, இந்த பணத்தை நான் ட்ரஸ்ட்ல ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா அதை மூடிடுவாங்க. இந்த பணத்தோட நீயும் என்னோட நண்பர்களும் எஸ்கேப் ஆயிடுங்க, நான் எப்படியாவது இங்க இருந்து போயிடுவேன். ஆனா இந்த ட்ரஸ்டோட எல்லா பொறுப்பையும் நீ தாண்டா ஏத்துக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல முதல்ல ஒரு வேணா பாடம் இங்க இருந்து போயிடலாம், இல்ல போலீஸ் கிட்ட சரணட, என் சொத்து மொத்தத்தையும் வித்தாச்சு நான் அவனை காப்பாத்துறேன்னு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண. ஆனா இவர் உறுதியா நிக்கிறாரு. நான் சொல்றது கேளுடா அப்படின்னு மாதிரி இவரோட நண்பர்கள் எல்லாரையும் வர வச்சு அந்த பணத்தை சேஃபா எடுத்து வச்சுட்டு அந்த மேனேஜரை கன் பாயிண்ட வெளியே கொண்டு போறாரு. போலீஸ்காரங்க எல்லாம் சுத்தி வளைச்சு கன்னோட நிக்கிறாங்க. ஒரு கத்து கத்துறாரு. உள்ள இருக்க பொதுமக்கள் எல்லாம் ஓடி வர அது கூடவே ஹீரோட நண்பர்கள் பணத்தோட ஓடி போயிடுறாங்க. மறுபடியும் கண்ணை காட்டி மேனேஜரை உள்ள கூட்டு போயிட்டாரு. நீ தெரிஞ்சோ தெரியாமலோ 4-5 பேரை படிக்க வச்சிருக்க, நீ பண்ண ஒரு தப்புக்காக நான் உனக்கு தண்டனை கொடுக்க ஆசைப்படல, இங்க இருந்து உயிரோட பொழைச்சிக்கோ அப்படின்ற மாதிரி மேனேஜரோட ஓடி போய் போலீஸ் கிட்ட சேர்ந்துட்டாரு. ஆனா அங்க இருக்கிற நம்ம ஹீரோவும் போலீஸ் கிட்ட வர மாட்டாரான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த இடம் அப்படியே வெடிச்சு சதுருது. உள்ள நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தூள் தூளா வெடிச்சு அந்த இடத்துல கொடூரமான முறையில இறந்து போயிட்டாரு. ஆனா அப்படியே கட் பண்ண போலீஸ் ஃபுல்லா செக் பண்றாங்க. ஹீரோட நண்பர்கள் முத கொண்டு ஹீரோயின் எல்லாம் அழுகுற மாதிரி காமிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்காரு அப்படின்ற விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிஞ்சு போயிடும். அவரை பத்தி ஒரு டீடைல்டு எடுத்து பார்க்கும்போது அவர் பண்ண விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும் இல்லையா. இதனால இறந்து போனது நம்ம ஹீரோ இல்ல, அந்த வடக்கு இந்தியன் அப்படின்னு ஒருத்தர் மார்க் பண்ணாரு, அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கேஸை முடிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ட்ரஸ்ட் எல்லாத்தையும் ஆரம்பிச்சு பணம் இல்லாம கஷ்டப்படுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உதவணும் அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.